ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். இங்க சின்ன மாஸ்டரை காட்டுறாங்க. சின்ன மாஸ்டர் தனியா நின்னுகிட்டு, இன்னைக்கு நான் நினைச்ச நாள் வந்துருச்சு, எல்லா விஷயமும் இன்னையோட முடிய போகுது, எனக்கு சாவுங்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஜிங்கு உள்ள வந்துடுறான். அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க யாருங்கிறது உங்களுக்கு மறந்துருச்சா என்ன? இது இடத்தோட சின்ன தலைவர்ப்பா, உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, தப்பான பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சின்ன மாஸ்டர் பார்த்துட்டு, இங்க பாரு முட்டாள் மாதிரி பேசாத, நான் அந்த கல்லை மட்டும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த 7 உலகமும் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும், அதுக்கப்புறமா நீ தான் என் வாரிசு, உனக்கு தான் அந்த ஒட்டுமொத்த உலகத்தோட கண்ட்ரோலும் கிடைக்கும்னு சொல்ல, அப்பா நான் உங்களை போக விட மாட்டேன், இது தப்பு அப்படின்னு ஜிங்கவோட காலை பிடிச்சுக்கிறான். ஆனா அவங்க அப்பா, உன்ன மாதிரி ஒரு வெட்டி பையல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த கெட்ட சக்தியை கையில எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி ஜிங்க தள்ளி விட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம லிங்கியூ பக்கத்திலேயே ஜிங்ஜி உட்கார்ந்துட்டு இருக்கா. லிங்கியூ திடீர்னு ஏஞ்சிடுறான். ஜிங்ஜி பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. லிங்கியூவை கட்டி பிடிச்சிட்டு, நீ அழுதது கதர்னதெல்லாம் என் காதுல கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் மத்த எல்லார்கிட்டையும் போய் சொல்றேன், அப்பதான் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு ஜிங்ஜியும் வெக்கப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. கரெக்டா இந்த நேரம்னு பார்த்து எல்லாரும் உள்ள வராங்க. வந்து பார்த்துட்டு ஒன்னும் ஆகல இல்ல அப்படின்னு லிங்கியூவை கேட்டுக்கிட்டு இருக்க. ஜிங் அங்க வந்துடுறான். வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்றான். ஒட்டுமொத்தமா எல்லா லீடர்ஸும் ஒண்ணு சேர்றாங்க. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஜிங்ஜி அந்த தலைவர் டோக்கன் இருக்குல்ல, அதை எடுத்து வெளியே காட்டுறா. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு மத்த எல்லாரும் கேட்க, என்ன அவாய்ட் பண்ற மாதிரியே பையன் பண்ணிட்டு இருந்தான்ல, ஆனா யாருக்கும் தெரியாம அந்த டோக்கன் எடுத்து என் கையில கொடுத்துட்டு ரகசியமா இதை போய் நம்ம டீம்ல சேர்த்துருன்னு சொன்னான், அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, பையன் எல்லாத்துக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிருக்கான், நம்ம வேலையை பார்க்கலாம், ஆளுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பையன் திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறான். பார்த்தா நீகவாக்காக ஒரு இடம் கட்டினான்ல, அந்த இடத்துல அவன் வந்துட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது, ஏதோ தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு பையன் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்க, நீகவா ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கா. உனக்காக நான் நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன், சமைக்க போறோம் அப்படின்னு சொல்றா. பையன் சிரிச்சுட்டே கொஞ்சம் ஓரமா போய் உட்கார்றவனுக்கு திருப்பி தலை வலிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு நமக்கே மறந்து போயிருக்க அந்த பழைய சொர்க்கத்துக்கு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. நான் போர்க்கடவுளா இருந்தேன், அப்போ பீனிக்ஸ் ராணியா நீகுவா இருந்தா, நாங்க 2 பேரும் காதல்ல விழுந்தோம், அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பூ மனுஷன் இருப்பான்ல அவனை கூப்பிடுறான். போர்க்கடவுள் யாரு அப்படின்னு கேக்குறான். கடவுளே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, இது ஞாபகம் வரணும்னு தான் இத்தனை வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பூ மனுஷன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா பிளாஷ்பேக்கையும் சொல்ல ஆரம்பிக்க பையனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம நீகுவா இருக்காளே, அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவகிட்ட போய் விஷயத்த சொல்லணும் அப்படின்னு பையன் மின்னல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். இது ஜென்ம ஜென்மமா தொடர்ற காதல் அப்படின்னு. கரெக்டா அங்க போற நேரத்துலன்னு பார்த்தா நீகுவா அந்த இடத்துல இல்ல. பையன் பாக்குறான், அவ வச்சிட்டு இருந்த பொருள்லாம் கீழே விழுந்து கிடக்கு, யாரோ அவளை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. பையன் பதறிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பையனோட அம்மா உட்காந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஷுவான் அங்க வந்துடுறான். இன்னைக்கு முக்கியமான நாள்ரா, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன்னு பையனோட அம்மா கிளம்பி போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இந்த சின்ன தலைவி 2வது தலைவி இருப்பால, அவளை கட்டி தொங்க விட்டு இருந்தாங்கல்ல, போயிட்டு அவளை பையனோட அம்மா காப்பாத்துறாங்க. என்ன இத்தனை நாளுக்கு அப்புறம் என்ன வந்து காப்பாத்துற, உன் பையன் கிடைச்சிட்டானா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க, ஆமா என் பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு பையனோட அம்மா சொல்லிட்டு, வேற யாரும் இல்ல பையன் தான், உனக்கே தெரியும், நீயே பாத்துருக்கன்னு சொல்ல, அப்போ என் காதலன் அவனை தான் இத்தனை வருஷமா வச்சு வளர்த்துட்டு இருந்தானா, இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கவன் ஒரு அரக்க பையனை தான் வளர்த்துட்டு இருந்தானா அப்படின்னு இந்த லேடி சிரிக்க ஆரம்பிக்க, உன் மேல அவனுக்கு பாசம் என்னைக்கும் இல்லாம இல்ல பெரிய மாஸ்டருக்கு, உன் ஆயுதத்தை இத்தனை வருஷமா அவர் பத்திரமா வச்சிருந்திருக்காரு, இப்பயாவது அவர் மனசுல என்ன நினைச்சாரு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு பையனோட அம்மா சொல்ல, அந்த லேடி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறா. இங்க தூக்கிட்டு வந்துட்டு இருக்குது நீகவா, தூக்கிட்டு வந்துட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா இந்த சின்ன மாஸ்டர் தான். மெங்கு அவன் கிட்ட தானே வேலை பாக்குறான், அவனை கூட்டிட்டு நீகவாவை தூக்கிட்டு வர, இது எங்க சொங்கோங் மாஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ தூக்கிட்டு போயிட்டு அவளை கட்டி போடுற அப்படின்னு சின்ன மாஸ்டர் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே எட்டி பார்க்க மத்த எல்லா லீடர்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஓவரா பண்ணாத, பிரச்சனை எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் மத்த லீடர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த சின்ன மாஸ்டர் அவன் பொண்ணை பாக்குறான். ஏமா அப்பான்னு கூட பார்க்காம அடுத்தவங்க கூட சேர்ந்திருக்க, அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்க, அண்ணனும் நானும் நீதி நியாயம் பக்கம் தான் நிப்போம், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அங்க ஜிங்ஜியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க கூடவே ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தால இந்த சின்ன மாஸ்டருக்கு, அதுதான் மிங்கோட அக்கா. அக்கா அப்படின்னு மிங்க வேகமா பக்கத்துல ஓடி வந்துட்டு, என் அக்கா வேற எங்கேயோ மாட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்படி பார்த்தா எல்லாமே போய் தானா அப்படின்னு கேட்க, உடனே எதையுமே கண்டுக்காத மாதிரி இந்த சின்ன மாஸ்டர் நிக்க ஆரம்பிக்கிறான்.
தலைவர் டோக்கன் எங்க கிட்ட இருக்கு, நீ எங்க பேச்சுக்கு அடிபணிச்சுதான் ஆகணும்னு இவங்க எல்லாம் பேச, முடிஞ்சா சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சின்ன மாஸ்டர் மிங்கையும் உங்க அக்காவையும் ஃபர்ஸ்ட் அடிச்சிடுறான். வேகமா ஜிங்கு போயிட்டு அந்த அக்காவை காப்பாத்த ஆரம்பிக்க மத்தவங்களும் இந்த தலைவர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சின்ன மாஸ்டர் இருக்கான்ல, அங்க இருந்து நேரா கிளம்பி போயிடுறான். நீகுவா ஓரமா இருக்கா, அவளையும் தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க இந்த அக்கா இறந்து போற லெவல்ல இருக்கா. அங்க வந்துட்டு வேகமா மிங்கு மடியில வச்சுட்டு அக்கா அப்படின்னு கதற ஆரம்பிக்க கரெக்டா அவங்க அக்கா காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறா. மிங்கு அழுதுகிட்டே எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் அடுத்த வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு, இத்தனை வருஷமா நான் எதுக்காக இருந்தேனோ அது நடக்க போறது இல்ல அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இங்க மத்த மாஸ்டர்லாம் இதுக்கும் மேல நம்ம சின்ன மாஸ்டரை என்ன பண்ண போறோம்னு கேட்டுட்டு இருக்க அங்க பையன் வந்துடுறான். உடனே நம்ம லிங்கியூ பார்த்துட்டு சாரிடான்னு சொல்ல, தெரியும்டா விட்றா அப்படின்னு பையன் சொல்லிட்டு, நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவதை மலைக்கு போகணும், அங்க இருக்கிற கல்ல எடுக்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படின்னு பையன் கூப்பிட எல்லாரும் கிளம்புறாங்க. அதே மாதிரி அரக்க உலகத்திலேயே நிறைய பேரை கூப்பிட்டு, என் பேச்சை கேளுங்க, சொங்கோங் நம்ம ஆளு கிடையாது, இதுக்கு மேல நம்ம பையனை ஃபாலோ பண்ணும், என்ன ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம அம்மா கூப்பிட அங்க இருக்கிற ஆளுங்களும் ஒத்துக்கிறாங்க. சொங்கோங் கிட்ட நேரா மீங்க வந்துட்டு நீஹுவாவை கடத்திட்டு போயிட்டான் சின்ன மாஸ்டர்னு சொல்ல சொங்கோங் பயங்கரமா கடுப்பாயிடுறான். அவனை நான் காப்பாத்த போயே ஆகணும் அப்படின்னு. நீஹுவாவை மலை உச்சி ஒண்ணுல அப்படியே பறக்க வச்சுட்டு இந்த சின்ன மாஸ்டர், இந்த கல்லை மட்டும் நீ எடுத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ என் பையன், நீஹுவாவை உன்கிட்ட கொடுத்துடுறேன், உனக்கும் பெரிய பொறுப்பு கொடுக்குறேன், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, அதை எடுக்கணும் அவ்வளவுதானே, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பையன் நேரா போயிட்டு அந்த ஹெவன்லி டோக்கன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க ஆனா சின்ன மாஸ்டர் தடுக்கிறதுக்கு லிங்கியூ ஜிங்ஜி ஜிங்குன்னு 3 பேரும் வந்துடுறாங்க. என் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா அவங்களே அடிக்க ஆரம்பிக்க கரெக்டா அப்பனை பார்த்து சின்ன மாஸ்டர் எல்லாரையும் அடிச்சுட்டு அங்க இருந்து பறந்து போயிடுறான். இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு மத்த 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. சொங்கோங் அங்க வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் நீஹுவாவை கொண்டு வந்து என் கட்டி வச்சுட்டு இருப்பான்னு கேட்க, ஆமா நீஹுவாவை கொண்டு வந்து கட்டி வச்சா பையனையும் கண்ட்ரோல் பண்ணலாம், உன்னையும் கண்ட்ரோல் பண்ணலாம், இதான் என்னோட ஐடியா அப்படின்னு கெட்ட மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க ஜிங்கு பார்த்துட்டு இருக்கான், அப்பா கிட்ட எவ்வளவு கெட்ட மேஜிக் இருக்கு, அதுல இந்த கல்லு வெளியே வரவே விடக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கிற ஒரு கல்லை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு 3 பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல சொங்கோங்குக்கும் சின்ன மாஸ்டருக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சொங்கோங் என்னதான் இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். நீ என்னோட சக்தியை காப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, உன்னால முடியாதுன்னு சொங்கோங் சொல்ல, உன்னை என்னால அட்டாக் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அங்க இருக்காளே அவளை அட்டாக் பண்ண முடியும்ல நீஹுவா கிட்ட பறந்து போக சொங்கோங் பதறிக்கிட்டு வேகமா சின்ன மாஸ்டர் கிட்ட இன்னும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். பையன் ஒரு பக்கம் அந்த கல்லு வெளியே வர விடாம காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா போடுற சண்டையில சொங்கோங்குக்கு ஒரு மாதிரி மேஜிக் பவர்லாம் வீக் ஆயிடுது. அவன் தலையெல்லாம் ஒரு மாதிரி வெல்ல முடியா மாறிடுது. சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சொங்கோங் அதுக்கு மேல சண்டை போட்டுட்டு, நான் நீஹுவாவை காப்பாத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இங்க இந்த சின்ன மாஸ்டர் கிட்ட சண்டை போடுறதுக்கு பையன் வந்துடுறான். அவனோட பவரை யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்ட, ஒரு சின்ன மாஸ்டரா இருந்துட்டு இனத்தையே பலி கொடுத்துட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனுடைய ஒட்டுமொத்த பவரையும் காட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சின்ன மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்கான். ஜிங்ஜியும் ஜிங்கும் அழுதுகிட்டே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வேலையை பார்த்துட்டே பையன் அவங்க கிட்ட வந்து சின்ன மாஸ்டரை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் லிங்கியூவை பார்த்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு அப்படின்னு இந்த 3 பேரும் இந்த கல்லு வெளியே வர விடாம தடுத்துட்டு இருக்காங்கல்ல, இந்த 3 பேரையும் கீழே தள்ளி விட்டுட்டு இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ மட்டும் தனியா அதை அடைச்சுனா உன்னோட ஒட்டுமொத்த உயிரும் ஒண்ணுமே இல்லாம போயிடும், அதை பண்ணாத அப்படின்னு ஜிங்ஜி கத்த ஆரம்பிக்கிறா. அதை கண்டுக்காம அவங்க 3 பேரையும் தள்ளி விட்டுட்டு பையன் தனியா அந்த கல்லை அடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். இந்த 3 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒட்டு மொத்தமா பையன் கண்ட்ரோல் பண்றான். இங்க நீஹுவாவை கூட்டிட்டு சொங்கோங் வேகமா வெளியே அந்த பனிமலைக்கு எங்க நீஹுவாவை பல வருஷமா வளர்த்துட்டு இருந்தானோ அந்த இடத்துக்கே கூட்டு போயிடுறான். நீஹுவா பார்த்துட்டு இருக்கா, மாஸ்டர் தான் நம்மள இத்தனை வருஷம் காப்பாத்துனது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு அவ மனசுக்குள்ள யோசிக்கும் போதே மறுபடியும் இந்த சொங்கோங் அவனோட ரத்தத்தை அவ வாயில விடுறான். உடனே நீஹுவா எந்திரிச்சு பாத்துடுறா. இத்தனை வருஷமா நான் உன்னை இப்படிதான் பாதுகாத்து வச்சிருந்தேன், நீயும் நானும் ஒண்ணுன்னு சொன்னேன்ல, ஏன்னா நமக்குள்ள ஓடுற ரத்தம் ஒண்ணுதான், அன்னைக்கு நான் என் ரத்தத்தை கொடுக்காம இருந்தா உனக்கு உடம்புல உயிரே திரும்ப வந்திருக்காது, இதனாலதான் இத்தனை வருஷமா நான் உன்னை வந்து பத்திரமா பாத்துக்கிட்டேன், உன் மேல எனக்கு அளவு கடந்த பாசம் இருக்குங்கிறது உண்மைதான், ஆனா நீ மட்டும் உயிரோட நல்லா இருந்தா எனக்கு அது போதும், நான் இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, என்னோட ஒட்டுமொத்த சக்தியை இப்ப நான் உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொங்கோங் அவன் கிட்ட இருக்கிற எல்லா புனித சக்தியையும் சேர்த்து நீகுவாட்ட கொடுக்க நீகுவா அப்படியே பதறி அழ ஆரம்பிக்கிறா. அவளால தாங்கிக்கவே முடியல. கொடுத்ததுக்கு அப்புறமா சொங்கோங்கோட பாடி அந்த இடத்துல வச்சு புதைச்சு வச்சுட்டு நீகுவா அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்பன்னு பார்த்து இந்த சக்தி முழுக்க உள்ள போனதுமே நீகுவாக்கும் எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருது. நீகுவா பதறிட்டு இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் ஃபீனிக்ஸ் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி போக அந்த பூ மனுஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ராணி உங்களுக்கும் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு. ஆமா அப்படின்னு நீகுவா பையன் எங்க இருக்கான்னு கேட்க உடனே வழிய சொன்னதும் பையன் கிட்ட நீகுவா வந்துடுறா. பையன் அங்க கஷ்டப்பட்டு சக்தியை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். நீகுவா அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த டோக்கனை உள்ள விழ வச்சுட்டு பையன்
கிட்ட நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உனக்கும் ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரியும், இந்த விஷயத்தை இப்பயே செட்டில் பண்ணிடலாம் புரியுதா அப்படின்னு பையனுக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் போறேன் நீங்க இரு உயிரோட அப்படின்னு நேரா அந்த பாதாளத்துக்குள்ள குதிச்சிடுறா. அப்பதான் அந்த டோக்கன் உள்ளேயே ஸ்டே ஆயிருக்குமா. ஏதோ ஒரு உயிர் பலி வேணுமா. அதை கொடுத்ததுமே பையன் பாக்குறான், நானும் வந்துடுறேன் அப்படின்னு அந்த பாதாளத்துக்குள்ள பையனும் குதிச்சிடுறான். 2 பேரும் அழுதுட்டே உள்ள போயிட்டு இருக்காங்க. லிங்கியும் அழுதுட்டே பார்த்துட்டு பையனோட வாளை எடுத்துட்டு போயிட்டு இப்ப நம்ம ஜிங் இருக்கான்ல அவனுக்கு தலைவரா பதவி பிரமாணம் பண்ணிடுறாங்க. அப்படியே நிறைய நாள் ஓடி போயிடுது. இங்க பார்த்தா நம்ம நீக்வா மறுபடியும் பறவை இனத்துக்கு வந்துடுறா. பேன் எடுத்துட்டு தாத்தா கிட்ட, தாத்தா நான் மனுஷ உலகத்துல ஷூஷூன்னு ஒரு பிரிவு இருக்கு, அங்க போய் படிக்க போறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. இங்க நம்ம ஜிங்ஜிக்கும் லிங்கியுக்கும் கல்யாணம் ஆயிடுது. 2 பேரும் கிஃப்ட் எல்லாம் ஒன்னொன்னா பிரிச்சு பாத்துட்டு இருக்க. அங்க ஜிங்கு வந்துடுறான். தலைவன் வந்திருக்கேன்னு கூட பார்க்காம 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்களா, உங்க கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்து அவங்க கிட்ட எல்லாம் வாழ்த்துக்களை வாங்கிக்கோவா அப்படின்னு கூப்பிட லிங்கியும் எனக்காக இங்கே வெயிட் பண்ணு ஜிங்ஜி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். நீஹுவா அங்க வரா. இங்கதான் நம்ம படிக்க போறோமா அந்த இடத்த பாத்துட்டு இருக்கா. பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். நீ யாரு, நீயும் இங்க படிக்க வந்திருக்கியா அப்படின்னு நீஹுவா கேட்க, அந்த பையன் என் பேரு சுஷன், இனிமே நான் இங்க இருந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு நீஹுவா சிரிச்சுட்டே 2 பேரும் ஒருத்தங்க யாருன்னே தெரியாம புது காதல் கதையை ஆரம்பிக்கிறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்து பயங்கர பியூட்டிஃபுல்லான சீரீஸ் நிறைய நம்ம சேனல்ல வரப்போகுது. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு புது சீரீஸ்ல பார்க்கலாம். அது வரைய பாய்.